அனைத்து மக்களும் கொண்டாடும் சிறப்பு தினம் அக்டோபரில். ஜனாதிபதி அனுர. இந்த ஆண்டு பாதீட்டில் அக்டோபர் மாதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பு தினத்திற்கான புதிய திட்டம் முன்வைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார். வல்வெட்டித்துறையில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடுகளுக்கென தனித்தனி விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய எந்த ஒரு விழாவும் இல்லை. எனவே தேசத்துக்கான ஒரு பிரமாண்டமான விழாவாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்களையும் ஒன்றிணைத்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி கூறினார். பிரிவினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும். இந்த முறை பாதீட்டுக்காக ஒரு புதிய திட்டம் முன்வைக்கப்படுகின்றது. தைப்பொங்கல் பண்டிகையை இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள். பௌத்தர்கள் வெசாக் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். முஸ்லிம்கள் ரம்லானை கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் நாள் இல்லை. அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்களையும் ஒன்றிணைத்து தேசத்தின் மாபெரும் விழாவிற்கு தயாராவதற்கு அக்டோபர் மாதத்தை திட்டமிட்டுள்ளோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வடக்கில் காணி பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு. ஜனாதிபதி தெரிவிப்பு. மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதியிலும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயமாக மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ் மக்களுக்கான மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயார் எனவும் அதற்கான உரிய முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னமும் வடமாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆராய்ந்து விரைவான தீர்மானங்களை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம், கடத்தொழில், சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு, போக்குவரத்து பிரச்சினைகள், ஆளணி குறைபாடு, காணி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு முன்வைத்தனர். அதில் அநேக பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி உடனுக்குடன் தீர்வு வழங்கியதோடு அவை தொடர்பில் கலந்து கொண்ட வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி பணிப்புரைகளை வழங்கினார். வடக்கில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசம். கடவுச்சீட்டு பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வடமாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம், காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் 3 புதிய கைத்தொழில் மையங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளையும் இணைத்து கொள்ள நடவடிக்கை. ஜனாதிபதி. வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடு தொடர்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. வடமாகாண அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புக்கான அரசியல் அதிகாரத்தின் தலையீடின்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு சேவையை வழக்கில்
மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி, ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்பு கிட்டும் என்றும் தெரிவித்தார். இதில் காவல்துறை திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நியமனம் வழங்குகையில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசியொருவர் கூறியுள்ளார். தொழில் வாய்ப்பு வழங்குகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார்.